இது வந்து 13A என்னென்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் ரிலேட்டட் கொஷின். இங்கே என்னென்னா இது ஆர்எல் வேல்யூ டிட்டர்மின் ஆர்எல் ஸோ தட் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு த லோடு. இங்கே லோடு என்னென்னா இதுதான் லோடு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் இது சால்வ் பண்ணணும்னா நமக்கு தெவனின்ஸ் தியரம் தெரியணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா இதை வந்து தெவனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமே அப்ளை பண்ண முடியும். இப்போ இது லோடு எலமெண்ட்னால் இதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் இந்த சர்க்யூட் வந்து இந்த மாதிரி மாறும். ஸோ இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் தான் பார்த்தோம்னா என்னது தெவனின்ஸ் வோல்டேஜ். இதை மெஷர் பண்ணணும். இப்போ மெஷ் அனலைசிஸ் எப்படி எடுக்கலாம்னா இந்த மாதிரி எடுக்கலாம். வெயிட் இந்த டைரெக்ஷனில் எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே வந்து கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இதுக்கு அக்ராஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ இட்ஸ் ராங். ஸோ இதுக்குள்ளே எடுக்கலாம். ஃபஸ்ட் எடுக்கணுன்னா கவனிங்க, இங்கே எப்படி எழுதலாம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். -50 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மைனஸில் என்ட்ரு ஆகணும். தர்ஃபோர் -50 அதுக்கப்புறம் இந்த இது வரும்போது கவனிங்க, இங்கே வந்து இதோட வேல்யூ இதில் ஃப்ளோர கரண்ட் தெரிலனா 5 × I அப்படின்னு எழுதுவோம். பட் இதில் ஃப்ளோர கரண்ட் வந்து நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த 4 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த 4 ஆம்பியர் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும், இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகாது. ஏன் ஃப்ளோ ஆகுது? ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் பாத், இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் தான் இருக்கும், கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்காது. ஓகே, அப்போ இந்த 4 ஆம்பியர் எது வழியே ஃப்ளோ ஆகும்னா இங்கே ஃப்ளோ 4 ஆம்பியர். இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்க, பட் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா -50 வரைக்கும் ஓகே, இங்கே வந்து 4 × 5 அப்படின்னு டேரெக்டாக 20 அதாவது எழுதிட்டீங்க. அப்படி வராது. ஏன் +20 வராதுன்னா நீங்கள் மெஷ் அனலைசிஸ் வந்து இப்படி தான் க்ளோஸ் பண்ணுறீங்க, அதாவது கிளாக் வைஸில் போகிறீங்க. அப்போ இந்த மாதிரி டாப்பில் போகும்போது இது வந்து லெஃப்ட் டு ரைட்டு வருது, பட் கரண்ட் டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா -4 × 5 எல்லோரும் என்ன பண்ணியிருக்கீங்க +4 × 5 அப்படி எழுதிருக்கீங்க. அது வந்து ராங். எல்லோரும் இங்கே ஒருத்தவங்களை பார்த்து தான் எல்லோரும் காப்பி பண்ணியிருக்கீங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த சைடு வரும்போது இது வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்காது. 3 × 0 ஏன்னா ஓப்பன் பார்த்தனால கரண்ட் இருக்காது. ஸோ +3 × 0 அப்புறம் இப்படியே வரும்போது +VThevenin +VThevenin = 0. இப்போ பாருங்கள், இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா -50 -20 +VThevenin = 0. VThevenin = 70 வோல்டேஜ். ஓகேயா? நெக்ஸ்ட் RThevenin சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னது? வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது இவ்வளோ தான். இந்த 4 ஆம்பியர் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டோம், 50 வோல்டேஜ் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இவ்வளோ தான் சர்க்யூட். இதுதான் இப்போ டெர்மினல், நியூ டெர்மினல். அப்போ இது வழியாக கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த 3 ஆம்பியரில் இது வழியாக என்ட்ரு ஆகிற கரண்ட் வந்து இது வழியே தான் டிவைட் ஆகும். இந்த பக்கம் ஓப்பன் பாத்னால ஃப்ளோ ஆகாது. ஸோ க்ளோஸ்டு பாத் இந்த சைடு தான் இருக்குது. ஸோ 3 ஓமில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே கரண்ட்டு தான் 5 ஓம்லேயும் ஃப்ளோ ஆகும். இப்போ இது ரெண்டுமே சீரியஸ் பாத். தேர்ஃபோர் 5 + 3 = 1 செகண்ட், ஒரு கரெக்ஷன். கொஷினில் என்ன கொடுத்துருக்கோம்னா 2 ஓம்னு கொடுத்துருக்கோம். am I right? ஓகே, 2 ஓம். அப்போ வந்து இங்கே 2 × 0. இப்போ இங்கேயுமே 2, ஸோ இங்கேயும் 2. ஓகேயா? இப்போ வந்து 7. RThevenin = 7 ஓம். ரைட். இப்போ என்னென்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட், ட்ரா த தெவனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் பார்த்தோன்னா VThevenin = 70 வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு இது RThevenin = 7 ஓம். அப்புறம் இந்த ரிமூவ் பண்ணோம்ல லோட் எலமெண்ட், இது RL. ஓகே, இப்போ RL என்னவாக இருக்கணும்? RL should be equal to RThevenin. RL should be equal to RThevenin. இதுதானது கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர் which is transferred to the load.
அப்போ இதோட வேல்யூ பார்த்தோம்னா 7 ஓம். ஸோ இங்கே ஆர்எல்லோட வேல்யூ வந்து 7 ஓம். அப்புறம் அது மட்டும் கொஸ்டினில் கேட்கல, டிட்டர்மைன் ஆர்எல் மட்டும் கேட்கல, அண்ட் ஆல்சோ கால்குலேட் மேக்ஸிமம் பவர். மேக்ஸிமம் பவர் ஃபார்முலா என்ன அது நமக்கு தெரியும். P max is equal to V Thevenin square divided by 4 into RL. ஓகே, V Theveninோட வோல்டேஜ் வந்து 70, therefore 70 into 70 divided by 4 into இந்த RLோட வேல்யூ வந்து 7. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 70 into 2.5 is equal to 175 watts. அவ்வளோதான் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு 13Bயில் 13Aயில் செகண்ட் பார்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிபெண்டன்ட் சோர்ஸ் ப்ராப்ளம். இது வந்து யாருமே இதில் அவேர்னஸே இல்லை. எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைண்ட் ஆர் ஈக்குவலண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் ஈக்குவலண்ட்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சீரியஸ் பேரலல்னால் நீங்கள் அதை விட்டு வெளில வரல. நம்ம நார்மலாக என்ன சொல்லியிருந்தோம், ஆர் ஈக்குவலண்ட்னாலே வோல்டேஜ், சப்ளை வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட் என்டர்ஸ் இன்டு த சர்க்யூட். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இங்கே எப்படி கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமில் இது ஒர்க் அவுட் ஆகாது. என்னென்னா நீங்கள் வந்து இப்போ ஆர் ஈக்குவலண்ட் வேணும்னா இதை வந்து நீங்கள் 0 பண்ணிவிட்டு இதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிவிட்டு 10 + 4 14 இப்படிலாம் எழுதுறது வந்து மீனிங்லெஸ். ஸோ இது டிபெண்டன்ட் சோர்ஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இது எப்படின்னா பாருங்கள், கவனிங்க. கொஷனில் இது கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்னென்னா V/I, அதாவது இந்த சப்ளை வோல்டேஜ் டிவைடட் பை I1, இந்த கரண்ட் தான் வேணும். நம்ம என்ன பண்ணலான்னா மெஷ் அனாலிசிஸ் இப்படி எடுக்கலாம். இந்த பக்கம் எடுக்க முடியாது, ஏன்னா கரண்ட் சோர்ஸ் தான் இருக்குது, அதுவும் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடில் க்ளோஸ் பண்ண முடியாது. இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, பட் இங்கே என்ன இருக்குது, கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால இப்படி கொண்டு வர முடியாது. நம்ம வந்து இப்படி தான் மெஷ் அனாலிசிஸ் எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு முன்னால் இங்கே என்னென்னா -20 அப்படி எழுதிடுவோம். ஸோ 10 into I1 அதுவும் எழுதிடுவோம். இங்கே வரும்போது என்ன கரண்ட் எழுதுவீங்க, I1 இல்லை 4I1 ரெண்டுமே எழுத முடியாது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு தனியாக ஒரு கரண்ட் எடுப்பீங்க, IX அந்த மாதிரி எடுத்து 4IX, இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா KCL எடுக்கிறோம். எடுக்கும்போது என்னென்னா இங்கே வந்து 4II கரண்ட் வந்து இந்த பாத்தில் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு, சரியா? இதிலேருந்து நம்ம எப்படி எழுதுறோம், இந்த பக்கம் I1. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து எப்படி அஷ்யூம் பண்ணுறோன்னா, இந்த பக்கம் I1, இந்த பக்கம் 4I1. ஸோ சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் வந்து I1 + 4I1. இப்போ லீவிங் கரண்ட் 4I1 + I1 இஸ் ஈக்குவல் டு 5I1. இந்த ஸ்டெப் நீங்கள் எழுதிட்டிங்கனாலே ப்ராப்ளம் அவ்வளோதான், சரியா? அப்போ சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் க்ளோஸ் பண்ணலாம். எப்படின்னா -20, அதாவது இந்த -20, அப்புறம் 10 into I1 + 10 into I1, அப்புறம் இந்த பக்கம் வரும்போது 5I1 into 4. பி கேர்ஃபுல். ஸோ 5I1 into 4, 5I1ஓட முடிச்சிடக்கூடாது. அது வந்து 5I1ன்றது கரண்ட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே 2 ஆம்பியர் கரண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆனால் இது வந்து 8 ஆம்பியர் சப்ளை பண்ணும். அதாவது இது டிபெண்டன்ட் சோர்ஸ்னு ஏன்னு சொல்கிறோன்னா, இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து இந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சப்போஸ் இங்கே 3 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆனுச்சுன்னா 4 into 3 12 ஆம்பியர் வந்து சோர்ஸ் சப்ளை பண்ணும். இது வந்து டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். ஏன் டிபெண்டன்ட்னா, இன்னொரு I1 டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால. இப்போ சப்போஸ் இது டிபெண்டன்ட் சோர்ஸ் இல்லாமல் 2 ஆம்பியர் சோர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸடாக இருந்துச்சுன்னா, அது என்ன தான் எந்த பாத்தில் கரண்ட் ஃப்ளோ ஆனாலும் ஃபிக்ஸடாக 2 ஆம்பியர் தான் பாஸ் பண்ணும். பட் இங்கே அப்படி இல்லை, 4 into I1. ஓகே, அப்போ இங்கே வந்து என்ன வரும், +5I1ன்றது வெறும் கரண்ட்டோட வேல்யூ தான். இங்கே 1 ஆம்பியர்னால் இங்கே 5 ஆம்பியர், 1 ஆம்பியர்னால் இங்கே 4 into 1 4 ஆம்பியர், இந்த 4 ஆம்பியரும் 1 ஆம்பியரும் சேர்ந்து 5 ஆம்பியர்னு வரும். ஓகே, இந்த I1 விட்டுறக்கூடாது. ஓகே, 5I1ன்றது கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு 4, அவ்வளோதான், இஸ் ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா -120 + 10I1 + 5I1 into 4 வந்து பார்த்திங்கன்னா 20I1 is equal to 0. Therefore 30I1 is equal to 120. I1 is equal to 4 ampere. புரியுதா? R ஈக்குவலண்ட்னா என்னது, சப்ளை வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட் என்டர்ஸ் இன்டு த சர்க்யூட் வந்து I1. இதுலேருந்து இந்த ஸ்டெப்லேருந்து எழுதலாம்.
இருந்தாலும் சப்ளை வோல்டேஜ் என்னது 120 டிவைடட் பை கரண்ட் என்டர்ஸ் இன்டு த சர்க்யூட் வந்து 4. therefore 4 is equal to 30 ohm. R equivalent is equal to 30 ohm. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஆல்சோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, பவர் சப்ளைடு பை த சோர்ஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் பவர் கன்சியூம்டு பை 10 ஓம் ரெசிஸ்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ I1 ஸ்கொயர் இன்ட்டு 10 அப்படின்னு I1 ஸ்கொயர் ஆர் அந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஸோ 4 ஸ்கொயர் இன்ட்டு 10. பட் பவர் சப்ளைடு பை த சோர்ஸ் அப்படின்னா இது என்ன சோர்ஸ்னு பார்க்கணும், வோல்டேஜ் சோர்ஸ். அப்போனா பவருக்கு என்ன ஃபார்முலா, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். அப்போ பவர் சப்ளைடு பை த சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, சோர்ஸ்னால் அது சப்ளை வோல்டேஜ். ஸோ 120 இன்ட்டு I1, ஏன்னா இது என்ன சப்ளை பண்ணுது, பவர் சப்ளைடு பை த சோர்ஸ். I1 கரண்ட் வேல்யூ 4. therefore 120 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 480 வாட்ஸ். ஓகே, ஓவரால் ப்ராப்ளமே இவ்வளோ தான். புரியுதா? என்ன இதில் எது மெயின்னா நீங்கள் லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் மெயின். அது மட்டும் யாரும் எந்த வீடியோவும் பார்க்குறதும் இல்லை. எல்லாமே V is equal to IR இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இந்த சர்க்யூட்டை வந்து கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 13Bயில் பார்ட் 2, 13Bயில் ஃபஸ்ட்டு பார்ட், ஃபைண்ட் I and R. கொஸ்டினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் I and R, இந்த ரெண்டு வேல்யூவுமே நீங்கள் சால்வ் பண்ணணும். இதில் ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணோன்னா வித்தின் 2-3 மினிட்ஸில் வந்து சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள். ஸோ இதே டயக்ராம் தான் இங்கே நம்ம வந்து ஆன்சர் ஷீட்டில் வரைஞ்சிருக்கோம். இது என்னென்னு பாருங்கள், கவனிங்க. ரொம்ப சிம்பிள். ஃபைண்ட் ஐயோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். புரியுதா? இந்த வேல்யூவும் கொடுக்கல. இங்கே ஆர்னால் இங்கே 3R, இங்கே 1 ஓம்னா இங்கே 3 ஓம், அந்த மாதிரி இருக்கும். பட் இதோட ரெண்டோட வேல்யூமே நமக்கு தெரியாது. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இதில் என்ன ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஓமுக்கு அக்ராஸாக 2 வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க டைரெக்டாக. ஸோ இது கொஸ்டின்லேயே இருக்குது. புரியுதா? 2 ஓமுக்கு அக்ராஸாக 2 வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னவாக இருக்கும்? இங்கேருந்து தான் நீங்கள் கொஸ்டினே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆன்சரே வந்து நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன வரும்? அப்போ இதில் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது? I is equal to V/R. வீணா இந்த V சப்ளை வோல்டேஜ் V அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வீணா இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ். அப்போ 2 வோல்டேஜ் டிவைடட் பை 2 ஓம், அதுதான் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஸோ 2/2 என்னது? 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகுது. அப்போ இது வழியே என்ன கரண்ட்? 1 ஆம்பியர். ஏன்னா இந்த கரண்ட் தான் இது. ஓகேயா? அடுத்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, அப்போ இது வழியே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், இந்த 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. 1 இன்ட்டு இந்த I இன்ட்டு ஆர், 1 இன்ட்டு 2 வோல்டேஜ் அப்பியர் ஆகுது. அப்போ இங்கே I இன்ட்டு ஆர், இங்கே 1 ஆம்பியர் கரண்ட் என்டர் ஆகுது இல்லையா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 1 ஓம். அப்போ I இன்ட்டு ஆர் 1 இன்ட்டு 1 வோல்டேஜ். ஸோ இங்கே வந்து 1 வோல்டேஜ் இங்கே ட்ராப் ஆகுது. இப்போ இதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கும்? ஓகே, வேணுன்னா இதுக்கு அக்ராஸாக, அதாவது இந்த 1 வோல்டேஜ் அக்ராஸாக Vxன்னு எடுக்கலாம். ஓகே, இது என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணும்போது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். +1, அடுத்து +2, +1 +2, புரியுதா? இப்படி போகிறோம். +1 அப்புறம் +2, அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி வரும்போது -Vx. ஓகே, மைனஸில் வந்து க்ளோஸ். -Vx இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி பார்க்கும்போது Vx இஸ் ஈக்குவல் டு 3 வோல்டேஜ். புரியுதா? அப்போ இங்கே என்னது? 3 வோல்டேஜ். அப்போ இதுக்கு அக்ராஸாக 3 வோல்டேஜ், இங்கே உள்ள ஓம் என்ன ஓம்னா 1 ஓம். அப்போ இந்த கரண்ட் என்னவாக இருக்கும்? 3 வோல்டேஜ் டிவைடட் பை 1 ஓம். அப்போ இங்கே இந்த பிரான்ச்சில் உள்ள கரண்ட் வந்து 3 ஆம்பியர். இப்போ சர்க்யூட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு, இந்த Vx இதெல்லாம் எடுக்கவே தேவையில்லை. நீங்கள் பார்த்தோன்னே, சர்க்யூட்டை பார்த்தோன்னே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதாவது பென் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஷின் பேப்பரில் உள்ள சர்க்யூட்டை பார்த்தே நம்ம வந்து என்னென்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். எப்படின்னா, இங்கே வந்து 1 ஆம்பியர், ஸோ இங்கேயும் 1 ஆம்பியர், இங்கேயும் 1 ஆம்பியர்,
அப்போ ஓவராலாக பார்த்தோம்னா 3 ஓம் இருக்குது. ஸோ 3 × 1 3 வோல்டேஜ் வந்து இங்கேயும் இதுவும் இந்த 2 + 1 இதுவும் 1ம் பேரலாக இருக்குது. அப்போ இங்கே 3 வோல்டேஜ்னால் இங்கேயும் 3 வோல்டேஜ் அப்படியே கொண்டு வரலாம். ஸோ இங்கே 3 வோல்டேஜ்னால் 3/1 3 ஆம்பியர் அப்படின்னு அப்போ அப்படி நீங்கள் டேரெக்டாக கொண்டு வரலாம். அப்போ இங்கே வந்து சம் கரண்ட் எந்த என்ட்ரு ஆகுது. ஸோ இது 3 ஆம்பியர், இங்கே 1 ஆம்பியர்னால் இங்கே என்னவாக இருக்கும் 4 ஆம்பியர். 3 + 1 = இங்கே வந்து 4 ஆம்பியர். அப்போ இந்த பாத்துலையும் 4 ஆம்பியர். புரிஞ்சிச்சா? அப்போ இந்த சம் ஆஃப் இந்த கரண்ட்டு தான் 2 ஆம்பியராகவும் 4 ஆம்பியராகவும் டிவைட் ஆகுது. அப்போ இந்த கரண்ட் என்னவாக இருக்கும்? சிம்பிள் 6 ஆம்பியர். therefore the value of I is equal to 6 ஆம்பியர். அவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் மெஷ் அனலைசிஸ் இதில் நிறையா மெத்தட் இருக்குது. ஆனால் இதுதான் ஸ்மார்ட் வேல சால்வ் பண்ணணும்னா இதுதான். ஓகே. அப்புறம் இன்னொரு வேல்யூ கேட்டிருக்காங்க. என்ன வேல்யூ அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர். ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நீங்கள் மெஷ் அனலைசிஸ் இப்படியும் எடுக்கலாம், இல்லைன்னா இப்படி சேர்த்தும் க்ளோஸ் பண்ணலாம். பட் சிம்பிளாக முடிக்கணும்னா இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி எடுங்க. இதுக்கு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே எடுங்க. என்னென்னா 4 ஆம்பியர் இன்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ். அப்போனா 4R இது வழியே போயிருக்கும். அடுத்து இங்கே வரும்போது 3 ஆம்பியர் இன்ட்டு 1 அப்படின்னு எடுத்தாலும் 3 வோல்டேஜ், இல்லைன்னா Vx = 3 வோல்டேஜ்னு எடுத்துருக்கோம்ல. ஸோ +3 இந்த பக்கம் 3. அதுக்கப்புறம் இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இது வழியே ஃப்ளோ ஆகும்போது இந்த கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த கரண்ட் என்னது 2 ஆம்பியர். 2 ஆம்பியர் அது எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. நம்ம வந்து மெஷ் அனலைசிஸ் வந்து கிளாக் வைஸில் எடுக்கிறோம். கிளாக் வைஸில் எடுக்கும்போது பாட்டம் டு டாப் வருது. பட் கரண்ட் என்னது டாப் டு பாட்டமில் வருது. அப்போ என்னென்னா 2 × 3R அப்படின்னு இல்லாமல் -2. ஏன்னா நம்ம இப்படி எடுக்கிறோம், கரண்ட் ஆப்போசிட்டில் வர்றதுனால ப்ளஸ் -2 × 3R. 3Rன்றது ரெசிஸ்டன்ஸ். இப்படிதா 3Rன்றது வோல்டேஜ் கிடையாது. ஓகே. கிவன் கொஷின்லேயே இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆர்னால் இங்கே 3R தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ -2 × 3R அவ்வளோதான் = 0. இது சால்வ் பண்ணுங்கள். எப்படின்னா 4R + 3 × 2 -6R = 0. அப்போ என்ன வரும்? -2R = -3. therefore R = 3/2. R = 1.5 ohm. ஓகே. கொஷின்லாம் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே. மொத்தமே ஹாஃப் பேஜ் கூட வரல. பட் இதுக்கு வந்து 5 மார்க்ஸ். என்ன விஷயம்னா இங்கே நியூமெரிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே சிம்பிளான நியூமெரிக்கல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே லாஜிக்கல் கொஷின். இதில் நீங்கள் எப்படி மெமரைஸ் பண்ண முடியும்? மெமரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி மெமரைஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் அது வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நார்மலாக இப்போ நீங்கள் ஓப்பன் புக் டெஸ்ட்டு தான் எழுத போகிறீங்க. ஓப்பன் புக் டெஸ்ட்டில் இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கு சொல்கிறேன். இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எதை பார்த்து காப்பி பண்ணுவீங்க? எந்த புக்லேயும் இருக்காது. அதாவது யூனிவர்சிட்டி வர கொஷின்ஸ் ஃபுல்லாகவே எந்த புக்கில் இருக்குன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எந்த புக்கும் இல்லை, அது வேறு விஷயம். அப்போ நீங்கள் கிளாஸில் நடத்துகிற ப்ராப்ளம் தான் அப்படியே எக்ஸாக்டாக வரும்னு எந்த கேரண்டியும் இல்லை. அந்த மாடலில் வரும். அது வந்து 100% சிலபஸ் கவர் ஆயிரும். நான் நடத்துகிறதுலேருந்து நான் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா எங்கேயுமே இருந்து வராது. ஸோ நான் எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு சொல்லிடுவேன். பட் அந்த எந்த வீடியோஸுமே பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதது அது வந்து இட்ஸ் நாட் மை டியூட்டி. அதை நீங்கள் தான் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு 13Bயில் இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். 13Bயில் செகண்ட் பார்ட். ஓகேயா? இது வந்து ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து எந்த கரண்ட் இங்கே என்ன வோல்டேஜோ அதோட 4 டைம்ஸ் வந்து இது வந்து டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். இங்கே 10 வோல்டேஜ் சப்ளை பண்ணுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 40 வோல்டேஜ் சப்ளை பண்ணும். இங்கே 5 வோல்டேஜ்னா இங்கே எத்தனை வோல்டேஜ் சப்ஸ்டேட் இதுனா 20 வோல்டேஜ். 5 × 4 20 வோல்டேஜ் வந்து இந்த சோர்ஸ் வந்து சப்ளை பண்ணும். ஸோ இந்த சோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இதுக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜோ. பட் இந்த வோல்டேஜ் என்ன அப்படின்னா இதில் என்ன கரண்ட் என்ட்ரு ஆகுதோ அந்த கரண்ட் இன்ட்டு
இந்த ரெசிஸ்டன்ஸ். அந்த கரண்ட்டோட வேல்யூ என்னது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஆர் ஈக்குவலண்ட். ஆர் ஈக்குவலண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் டேரெக்டாக ஆர் ஈக்குவலண்ட் வந்து சீரியஸாக பேரலாக அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணி தான் ஆர் ஈக்குவலண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த ஆர் ஈக்குவலண்ட் வேல்யூ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கெலாம் ரிலேட்டடே இல்லாமல் வேறு மாதிரி இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஆர் ஈக்குவலண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? சப்ளை வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட் என்டர்ஸ் இன்டு த சர்க்யூட். இது வெளியே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் வந்து ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, இதை கவனிங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாத்தில் மெஷ் அனாலிசிஸ் எடுங்க. ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கரண்ட் சோர்ஸ் இருந்தால் தான் அந்த பாத்தில் மெஷ் அனாலிசிஸ் எடுக்க முடியாது. இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். ஆரோ மார்க் இருந்தால் தான் கரண்ட் சோர்ஸ். இதில் பாருங்கள், இதுவும் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் தான். ஆரோ மார்க் இருந்தால் கரண்ட் சோர்ஸ், ப்ளஸ் மைனஸ்ன்னு இருந்தால் அது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணுங்கள்? க்ளோஸ் பண்ணும்போது கேவிஎல் இது எப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸில் என்ட்ரு ஆகும். தர்ஃபோர் -20. அதுக்கப்புறம் இப்படியே வரும்போது இது என்ன வரும்? விஎக்ஸோட வேல்யூ தெரியாது. ஸோ இங்கே எதில் என்ட்ரு ஆகணும்? ப்ளஸ் விஎக்ஸ் ப்ளஸ் ஸ்மால் விஎக்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 4விஎக்ஸ் 4 இன்ட்டு விஎக்ஸ். ஓகே, இந்த விஎக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள். இங்கே 2னா இங்கே 4 இன்ட்டு 2 அந்த மாதிரி வரும். இது வந்து 4 வோல்டேஜ் யூனிட் கிடையாது. 4 வோல்டேஜ்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த 20 வோல்டேஜ், இந்த வின்றது யூனிட் 20 வோல்டேஜ். பட் இங்கே வந்து விஎக்ஸ் எதுனா இங்கே டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதுக்கப்புறம் அவ்வளோதான், இஸ் ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5Vx இஸ் ஈக்குவல் டு 20 வோல்டேஜ். இப்போ விஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வோல்டேஜ். புரியுதா? இதோட வேல்யூ வந்து 4 வோல்டேஜ். அப்போ இங்கே 4 இன்ட்டு 4 16 வோல்டேஜ் இதுக்கு. பட் இங்கே என்னது? இங்கே 4. அப்போ 16 + 4 20 வந்துருச்சா? பேரலாக ஈக்குவலாக இருக்கா? ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு விஎக்ஸோட வேல்யூ ஓகே, எல்லாம் ஓகே. பட் ஆர் ஈக்குவலண்ட் வேணும்னா இந்த கரண்ட் வேணுமே. ஏன்னா ஆர் ஈக்குவலண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை வோல்டேஜ் வந்து 20 ஓகே பை கரண்ட். இந்த கரண்ட்டோட வேல்யூ இல்லாமல் நம்ம ஆர் ஈக்குவலண்ட் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த கரண்ட்டோட வேல்யூ வந்து இப்போ நம்ம தான் சால்வ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, கவனிங்க, இது வந்து 4 வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வந்து 4 வோல்டேஜ் வருது. இதுக்கு ஈக்குவலாக 4 வோல்டேஜ். ஓகே, இங்கே 4 வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன். 4 வோல்டேஜ் டிவைடட் பை 2 ஓம். அப்போ இது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னவாக இருக்கும்? இந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 4 வோல்டேஜ் டிவைடட் பை 2 ஓம்னா 4/2 இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர். புரியுதா? 4/2 2 ஆம்பியர் தான் இது வழியாக என்டர் ஆகும். ஓகே, அப்போ இந்த கரண்ட்னா வெறும் 2 I = 2ன்னு எழுத முடியாது. இந்த பாத்துலேயும் கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லையா? அது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, இதுவும் இது மூணுமே ஒரு பேரலல் பாத். ஸோ இங்கே 20 வோல்டேஜ் இருந்ததுன்னா இதுக்கு அக்ராஸாகவும் 20 வோல்டேஜ் இருக்கும், இதுக்கு அக்ராஸாகவும் 20 வோல்டேஜ் இருக்கும். ஸோ இந்த 20 வோல்டேஜ் வந்து இது வரைக்கும் 20 வோல்டேஜாக தான் இருக்கும். இங்கேயும் சேம் 20 வோல்டேஜ் தான் இருக்கும். ஓகே, அப்போ இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னவாக இருக்கும்? 20 டிவைடட் பை 10 ஓம். அப்போவும் 2 ஆம்பியர். ஸோ இங்கேயும் 2 ஆம்பியர், இதுவும் 2 ஆம்பியர்னா அப்போ இது என்னவாக இருக்கும்? 4 ஆம்பியர். சிம்பிள். ஓகே, இந்த 4 ஆம்பியர் வந்து இந்த பாத்தில் 2 ஆம்பியர், இந்த பாத்தில் 2 ஆம்பியர், அப்படி தான் டிவைட் ஆகுது. அப்போ ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 20/I இஸ் ஈக்குவல் டு 20 பை கரண்ட்டோட வேல்யூ 4 இஸ் ஈக்குவல் டு 5 ஓம். therefore R equivalent is equal to 5 ohm is the correct answer. புரியுதா? அப்புறம் நெக்ஸ்ட்டு பவர் சப்ளைடு பை த சோர்ஸ். பவர் சப்ளைடு பை த சோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? சோர்ஸுன்றது 20 வோல்டேஜ். 20 வோல்டேஜ் இன்ட்டு இந்த கரண்ட் 20 இன்ட்டு I. ஸோ 20 இன்ட்டு ஐயோட வேல்யூ என்னது? 4 ஆம்பியர். ஓகே, I is equal to 4 ஆம்பியர். therefore 4 is equal to 80 watts. 80 watts is the correct answer. இதில் பாருங்கள், R equivalent வந்து 5 ஓம்னு சால்வ் பண்ணியிருக்கோம். இதில் 2 + 10 இதை வச்சுலாம் 5 ஓம் டேரெக்டாக எடுக்க முடியாது. இதுதான் வந்து
இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஓகே, இந்த பிளாக் கலர் இந்த இதெல்லாம் வந்து நிறைய இது ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு நிறையா இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம லாஜிக்கை ட்விஸ்ட் பண்ணி உங்கள் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் கவனிக்காமல் புக்கு பார்த்தா எதுவுமே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது மட்டும் ஷியோர். ஓகே, நீங்கள் வீடியோ கிளாஸ் கவனிக்கிறத தவிர வேறு உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் 2 மந்த்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். இது வந்து டெய்லி அட்லீஸ்ட் 1 hour வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இவ்வளோ தான் இன்டர்னல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இந்த கொஸ்டின் இன்டர்னல் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை ஃபுல்லாகவே நீங்கள் நோட்டில் எழுதுங்க. ஓகே, நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்போ நான் இந்த வீடியோஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்யூஷன் அப்லோட் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி கூகுள் கிளாஸில் அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே கொஸ்டின் ஆன்சர், இது எப்படி சால்வ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்து காப்பி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து மெமரைஸ் ஆகும். புரியுதா? ஸோ டோன்ட் ஸ்கிப் இட். இது வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் மைனஸ் கன்வென்ஷன், இந்த டைரக்ஷன் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.